இந்த வார ஜோதிட வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அஸ்தங்கதம் அல்லது அஸ்தங்கத தோஷம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் வந்து சூரியனுக்கு நோக்கி வரையிலையோ இல்லை சூரியனை விட்டு விலகி புகையிலையோ, அதாவது சூரியனுக்கு மிக நெருக்கமாக வருகையில் ஒரு குறிப்பிட்ட பாகை அளவில் அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை சக்தியை இழந்துடுறது. அதுதான் அஸ்தங்கதம் அல்லது அஸ்தங்கத தோஷம் அல்லது கிரக அஸ்தமனம்னு சொல்லுவாங்க. இப்படி அஸ்தமனமான என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிரகம் வந்து தன்னுடைய முழுமையான பலன்களை, தன்னுடைய காரகத்துவ பலனை, ஸ்தான பலனை எல்லாம் இழந்து பலவீனமாயிடும். அதனால தான் அஸ்தங்கதத்தை நம்ம பார்த்துட்டு தான் ஒரு கிரகத்தினுடைய பலாபலனை சொல்கிறதுக்கு முக்கியமாக வச்சுக்கிறோம். இங்கே சந்திரனுக்கு 12 பாகை, செவ்வாய்க்கு 17 பாகை, புதனுக்கு 13 பாகை, குரு 11 பாகை, சுக்கிரன் 9 பாகை, சனி 15 பாகை. இது முன்னும் பின்னும் 2 பக்கமும் இது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் ராகுக்கு இதுக்கு வந்து அஸ்தங்கத தோஷம் கிடையாது. ஏன்னா அது சாயா கிரகங்கள் என்னும் நிழல் கிரகங்கள். இதில் சில புத்தகங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க, சூரியனுக்கு முன்னால் 13 பின்னால் 12 அப்படின்னு புதனுக்கும், சுக்கிரனுக்கு சூரியனுக்கு முன்னால் 9 பின்னால் 8ன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரெகுலராக உள்ளதை நான் சொல்லியிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்போது இந்த அஸ்தங்கதம் அப்படின்றது லக்னத்தையோ லக்னாதிபதியோ பாதிக்குமா அப்படின்னு கேட்குறோம். ஏன் இந்த லக்னாதிபதியை பற்றி பேசுகிறோம்? நம்ம உதாரணத்துக்கு இப்போ லக்னாதிபதியோடைய பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு வரோம். மற்ற கிரகங்களை பற்றி பலன் பார்க்கல. அதனால் லக்னத்தையும் லக்னாதிபதியை பற்றி பேசுகிறோம். லக்னம் அஸ்தகதம் ஆகுமானா கண்டிப்பாக லக்னம் அஸ்தகதம் ஆகாது. ஏன்னா அது ஒரு புள்ளி. அந்த புள்ளி வந்து கிரகம் கிடையாது. அந்த புள்ளியில் வந்து உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லக்னம் வந்து அஸ்தகதம் ஆகாது. அப்போ லக்னாதிபதி அஸ்தகதம் ஆகுமா? ஆகும். லக்னாதிபதி ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கி தான் அந்த லக்னாதிபதி ஆகுது. அந்த கிரகம் அஸ்தங்கதம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அஸ்தங்கதம் லக்னாதிபதி ஆகிட்டால் என்ன ஆகும்? அந்த லக்னாதிபதி பலம் குறைவார். அதோட தனித்தன்மமான அடையாளத்தை வெளிப்படுத்துறதுல சிரமம் ஏற்படும். லக்னாதிபதினு சொல்கிறதுனால அது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் வரலாம். ஜாதகோட வாழ்க்கையில் தடைகள், தாமதங்கள், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்காமல் போகலாம். அதே போல் லக்னாதிபதியோட தந்தை ஆரோக்கியம் அல்லது அதனுடைய நிலைகளை, அவருடைய நிலையை வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஏன்னா லக்னாதிபதிக்கு அல்லது லக்னத்துக்கு காரகர் யாருன்னா சூரியன் அப்படின்ற நிலையினால். ஸோ இதனால் இந்த லக்னம் மற்றும் லக்னாதிபதியை பார்க்கும்போது அஸ்தங்கதம் இருக்கா இல்லையா நிலையை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு கிரகம் என்ன கதியில் இருக்குது, அதாவது நார்மலாக வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து நேர்கதியில் ஒரு தன்னோட பாதையில் நேராக முன்னாடி போயிட்டுருக்கும் அதனுடைய வழக்கமான வேகத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கே வக்ரகதின்னு இருக்கும். அந்த பாதையிலேருந்து இயல்பான நிலையிலேருந்து மாறி பின்னோக்கி போகிற மாதிரி தோற்றத்தை கொடுக்கறது. ஆனால் ஆக்சுவலாக வந்து கிரகம் பின்னோக்கி போகாது, ஆனால் நமக்கு அந்த தோற்றத்தை கொடுக்கும். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா ஸ்தம்பன கதி. அப்படின்னா கிரகம் ஒரே இடத்துல இருக்குது அப்படி மாதிரி தோன்றும் நம்மளுக்கு, அங்கே கிரகம் எங்கேயும் நகராமல். இன்னொன்று அதிசார கதி. இந்த அதிசார கதி அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரகம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும் இயல்பை விட. அப்போ இயல்பாக போகிறோன்னா நம்ம நார்மல் ஸ்பீடோட வேகமாக போகும், முன்னோக்கி போகிற மாதிரி தெரியும். இது அதிசார கதி. பொதுவாக சாரம்னாவே நகருது. அப்போ அதிசாரம் அப்படின்னா வேகமாக நகர்றது அப்படின்ற பொருளாகும். இந்த அதிசாரம் ஒரு கிரகத்துக்கு இருந்தால் என்ன மாதிரி நிலைகள் வரும் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த கதியில் நம்ம இப்போ அடுத்து பார்க்குறது அதிசார கதி. இந்த அதிசார கதி லக்னத்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்ன புள்ளியை பாதிக்காது. ஆனால் லக்னாதிபதி போய் உட்கார்றாரு, அந்த கிரகம் எந்த கிரக சாரம் வாங்கியிருக்கோ அந்த கிரகம் அதிசாரத்தில் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் ஒரு குரு பகவான் வந்து லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அந்த வீட்டில் இருக்கிறதா வச்சுருக்கும்போது அதிசார கதியில் வந்து குரு வந்து அடுத்த ராசிக்கு போகும்போது குழந்தை ஜனிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிசார கதியில் குரு 10ஆம் வீட்டுக்கு போயிருக்கும். அப்போ தற்காலிகமாக 10ஆம் வீட்டுக்கான பலன் அந்த லக்னாதிபதிக்கு ஏற்படுமே தவிர 9ஆம் வீட்டுக்கான அந்த குணா பலன்கள் ஏற்படாது. அப்போ இதை கவனிக்கணும். இது டெம்பரவரி தான், தற்காலிக மாற்றம். இதனால் பலன்கள் மாறக்கூடும். இது வந்து முக்கியமாக ஒரு சில கிரகங்களுக்கு தான் பொதுவாக பார்க்குறோம். குரு, சனி போன பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் அதிசார பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம். மற்ற கிரகங்களுக்கு கவனிக்கிறது இல்லை அப்படின்றது தான் விசேஷம். அடுத்த கதியாக நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டால் வக்ரகதி. இந்த வக்ரகதி அப்படின்றது நார்மலாக வந்து நான் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம். இது எப்படின்னா, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், மரங்கள்லாம் பின்னோக்கி வேகமாக போகிற மாதிரி இருக்கான மரம் அங்கேயே தான் இருக்கும். நம்ம தோற்றம் நம்ம ஏன்னா பூமி சுற்றுறது, அதனோட சேர்ந்துருக்கு நாமும் சுற்றோம். அப்போ நம்மளுக்கு கிரகங்கள் நகர்வதை போல் ஒரு தோற்றத்தை பின்னோக்கி நகர்வது போல் கொடுக்கும். அந்த தோற்ற மாற்றத்தினால் ஏற்படும் பலன்கள், அதுதான் வக்ரகதியில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன பலன்கள் மாற்றம் அப்படின்னு கொடுக்கும். ஒரு சில ஜோதிடர் இந்த வக்ர கிரகங்கள் பலவீனம்னு சொன்னாலும் ஒரு சில ஜோதிடர்கள் வந்து இது பலமானது, அதனால் இந்த வக்ர கிரகம் வந்து நம்மளுக்கு அதிக பலன் தரும் அப்படின்னு நம்புகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வக்ர கிரகங்கள் வந்து பூர்வ ஜென்ம தொடர்போடையும் தீர்க்கப்படாத கர்மாவோடையும் தொடர்பு இருக்கிறதா எல்லாரும் குறிப்பிடுறாங்க.
ஸோ அதனால வக்ரகதியை நம்ம பொறுத்தவரைக்கும் பலாபலங்கள் அதிகமாக கவனம் கொடுக்கும். எப்படி அஸ்தங்கத்தில் வந்து லக்னம் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டோமோ, அதே போல் இங்கே லக்னம் வக்ரம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் லக்னம் வக்ரம் ஆகாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லபடி லக்னம்ன்றது ஒரு குறிப்பிட்ட புள்ளி, அது வந்து உயிர் நாடி. அந்த புள்ளி வந்து எப்போதும் வக்ர கிரகம் இருந்தாலும் அதோட இதில் வந்து இருக்காது. ஆனால் ஒருவேளை வக்ரகிரகம் அந்த புள்ளியிலேருந்து அந்த கிரகத்துடைய தாக்கம் தான் இருக்கும், லக்னம் வந்து வக்ரம் ஆகாது. அப்போது லக்னாதிபதி வக்ரமாகுமா? லக்னாதிபதி வக்ரமாகக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதின்றது ஏற்கனவே சொன்னபடி ஒரு கிரகத்தினுடைய சாரமாகுது. அந்த கிரகம் வக்ரமானால் அதை வைத்துக்கொண்டு பலாபலங்கள் மாறும். அப்போ என்ன ஆகும்? லக்னாதிபதியோட ஆளுமை பாதிக்கப்படலாம். அவர் வந்து எப்படி சிந்திக்கிறார், செயல்படுறார்ன்ற விஷயங்கள் மாறுபடும். அவருடைய உள்ளுணர்வு மற்றும் அவங்களுடைய எண்ணங்கள், ஆழமான சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத மாற்றங்கள் இருக்கும். அப்போ பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்கும். அதே போல் உடல் நலம் மற்றும் அவருடைய சிந்தனை வயங்கள் இதிலையும் மாற்றங்கள் இருக்கும். இந்த வக்ர கிரகம் லக்னாதிபதி தொடர்பில் கண்டிப்பாக பூர்வ ஜென்ம கர்மா தொடர்பு அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போ இந்த ஜாதகர் ஒவ்வொரு முடிவும் செயலும் என்ன செய்கிறாரோ அதை அடிக்கடி அவரே மறுபரிசீலனை செய்வார், இல்லை சுய பரிசோதனை செஞ்சுப்பார். அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பார். இதெல்லாம் வந்து வக்ரகதியினுடைய சாரம் லக்னாதிபதி வாங்கியிருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலாபலன் மாற்றங்கள் ஆகும். நம்ம அஸ்தகதம் வக்ரம் அப்படின்னு பேசும்பொழுது ஏன்னா அது லக்னாதிபதியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மனசில் அடுத்த கேள்வி வந்து இதுக்கு பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு. பெரும்பாலும் பரிகாரங்கள் அப்படின்றது எந்த கிரகச்சாரங்கள் அந்த பாவகாதிபதியோ லக்னாதிபதியோ வாங்கியிருக்கணும் அந்த கிரக அதிபதியை சார்ந்த வழிபாடு மேற்கொள்வது முதல் அந்த கிரகத்துடைய காயத்ரி சொல்கிறது, இல்லை அந்த கிரகத்துக்குரிய மந்திரங்கள் சொல்வது, இதெல்லாம் வந்து அஸ்தகதம் அல்லது வக்கரமடைந்த கிரகத்துக்கு உள்ளது சொல்கிறது. அதே போல் அந்த கிரகத்துக்குரிய உலோகங்கள், தானியங்கள் இதெல்லாம் தான தர்மம் பண்ணுறது, இல்லைன்னா அந்த கிரகத்துக்குரிய ரத்தினங்களை வந்து நம்ம கையிலையோ மாலையாவோ போட்டுக்கிறது, அந்த கிரகத்துக்குரிய சிறப்பு ஹோமங்கள் அல்லது நவகிரக ஹோமங்கள் செய்கிறது, அப்புறம் அந்த கிரகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தியானம், நம்மளை பற்றின மறுபரிசீலனை சுய பரிசீலனை செய்கிறது. இதே அஸ்தங்கதத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஏன்னா சூரியனை ஒட்டி தான் அஸ்தங்கதமாக நடக்கிறதுனால சூரிய வழிபாடு, அதாவது ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது, இல்லை சூரிய நமஸ்காரம் செய்கிறது, இதெல்லாம் கூட அஸ்தங்கத தோஷத்தை நிவர்த்தி பண்ண உதவும். இது ஒரு சில பரிகாரங்கள் தான் ஜாதகத்தை பொறுத்து மாறக்கூடியது. இது அந்தந்த டைமில் ஜனனகால ஜாதகத்தை வைத்து நம்ம பரிகாரங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒன்று திதி சூன்யம். அதாவது ஒரு ஜனனகால நேரத்தில் ஒரு ஜாதகர் பிறக்கும்போது என்ன திதி இருக்கோ அந்த திதியை அடிப்படையாக கொண்டு ஒரு சில ராசிகள் வந்து சூன்யமடையும். அதாவது சூரியனுடைய வெளிச்சம் அதுக்கு கிடைக்காமல் சூன்யமாகலாம் அல்லது வலுவிழக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை திதி சூன்யம்னு சொல்கிறோம். அந்த திதி சூன்யம் உள்ள திதியில் வந்து ஜாதகர் பிறக்கும்போது அவருடைய ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கையில் அவர் குறைபாடு இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் மேலே ஒரு பிடிப்பு இல்லாத காரிய தடைகள் கொண்டு, இல்லை முடிவெடுக்க முடியாத குழப்பம், அந்த மாதிரி நிலைகள் இருக்கலாம். சமூக அங்கீகாரத்தில் அவருக்கான அங்கீகாரம் உரிய முறையில் கிடைக்காமல் போகலாம், அவருடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போகலாம், இல்லை அவரோட சிந்தனைகளில் தெளிவு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த திதி சூன்யம். இந்த திதி சூன்யத்தையும் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். இந்த திதி சூன்யம் பெற்ற ராசி வந்து திதி சூன்ய ராசிகள்னு சொல்லுவாங்க. அந்த ராசிக்குரிய அதிபதியில் திதி சூன்யாதிபதிகள்னு சொல்லுவோம். அப்போ இந்த கிரகம் வந்து அதாவது எந்த கிரகம் இந்த ராசியினுடைய அதிபதியாக இருந்து அவங்க பலம் விளக்குறாங்க திதி சூன்யத்தில் அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய இயல்பான பலத்தை இறங்கி பலவீனமானதுனால ஜாதகத்தை ஒட்டுமொத்த பலனையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவர் லக்னாதிபதி பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறனால லக்னாதிபதின்றது ஒரு செயல்பாடை குறிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அவங்க சக்தி குறையும் பலவீனமடையும் போது அவருடைய செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படும். அவர் தவறான முடிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது முடிவெடுக்கும் திறனை பாதிக்கப்படலாம். அவருடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்ற தடைகள் ஏற்படும். அது இல்லாமல் ஜாதகர் வந்து இயல்பாக சுறுசுறுப்பாக இருக்கிறத விட்டு சோர்வாக ஆற்றல் குறைவாகவும் இருக்கலாம், இல்லை அவருக்கு எதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் திதி சூன்யாதிபதி லக்னாதிபதியாக இருந்தால் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆகும். அடுத்ததாக இந்த திதிசூன்ய ராசி அதிபதிகள் அப்போ திதிசூன்யம் அடைஞ்சிட்டால் அதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இதில் முதல் விஷயமா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க, அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளுக்கு திதிசூன்யாதியும் கிடையாது. அந்த 2 திதிகளுக்கு மட்டும் திதிசூன்யம் கிடையாது. அதே போல் இந்த திதிசூன்யம் அடைந்த ராசியில் ஒருவேளை ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அந்த திதிசூன்ய தோஷம் பாதிப்பு குறையும் அல்லது பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகம். ஒரு திரிசூன்யம் அடைந்த ராசியோட அதிபதி பரிவர்த்தனை யோகத்தை இன்னொரு ராசியோட பரிவர்த்தனை தான் அந்த திரிசூன்யம் செயல்படாது. அதே மாதிரி திரிசூன்யம் அடைந்த கிரகம் வந்து நீசம் அடைஞ்சிருந்தா அதோட தசாவாளத்தில் கெடுதல் பண்ணாது. ஒருவேளை வக்கரம் பகையல் அஸ்தமனம் அடைஞ்சிருந்தால் அந்த திரிசூன்ய அதிபதிகள் முழுமையாக கெடுபலனை விட கொஞ்சம் கலவையான பலன்கள் கொடுப்பாங்க. அடுத்து திரிசூன்ய ராசி அதிபதியோட லக்னத்துக்கோ சந்திர ராசிக்கோ 3, 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இது வந்து ஓரளவுக்கு சுப பலனை தரும். அதே போல் சுப கிரகங்கள் வந்து திரிசூன்ய அந்த ராசியில் அமைஞ்சிருந்தாலோ அது வந்து கெடுபலன்லாம் தரும். அசுப கிரகங்கள் ஒரு வேளை திரிசூன்ய அடைகள் அடைஞ்சிருந்தால் அந்த அசுப பலன்களை குறைச்சிக்கும். அப்போ அது நல்ல பலன்களாக மாறிடும். லக்னத்துக்கு 3, 6, 11 திரிசூன்ய ராசியில் அமைஞ்சிருந்தால் அது பொதுவாக நல்லது. ஏன்னா இந்த 3, 6, 11 வந்து அசுப பலன்களை கலந்து தரும் அப்படின்றனால இது ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த திரிசூன்யத்துக்கான விதிவிலக்குகளாக நாம் கன்சிடர் பண்ணுறோம். இந்த திரிசூன்ய பாதிப்பை எப்படி தடுக்கிறது? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதாவது முதல்ல எந்த ராசி திரிசூன்யம் அடைஞ்சதோ அந்த ராசி அதிபதி கிரகத்துக்கு இல்லை தெய்வத்தை வணங்கணும், அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், அவங்களோட மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறது. இது ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு திதிக்கும் திதி நித்யா தேவி அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து தேவதைகள் வழிபாட்டுக்குரியவங்களாக இருக்காங்க. அவங்கள அந்தந்த திதியில் உச்சரிக்கிறது நல்லது. அந்த ஜனனகால ஜாதகத்தில் என்ன திதியில் ஜாதகம் இருக்கிறாரோ அந்த திதிக்குரிய திதி நித்யா தேவதையை பூஜை பண்ணி வழங்கலாம். அப்புறம் ஸ்ரீசக்கர பூஜை செய்யலாம். அல்லது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பலன்கள் ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்களோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ப அவங்கள வழிபாடு செய்யலாம். அவங்களோட காயத்ரி மந்திரங்களை உச்சாரணம் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பரிகாரத்துக்கான வழிமுறைகள். ஒவ்வொரு திதிக்கும் திதி நித்யா தேவி இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்போ என்னென்ன திதிக்கு யார் யார் அப்படின்ற விவரங்கள் தான் அடுத்து நம்ம கொடுக்குறோம். இந்த திதி நித்யா தேவியை வந்து வேறொரு திதியில் பிறந்தவங்க கூட வழிபடலாம், அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்காக. அப்போது அந்த திதி சூன்யம் அடைஞ்சவங்க மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்றது இல்லை, மற்றவங்களும் வழிபடலாம் அந்த பலாபலன்களை பெறுவதற்காக. இப்போ பிரதம திதி பார்த்திங்கன்னா ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா தேவி. இந்த தேவி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம். இவங்களை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் முறையில் நல்லிணக்கம், பொருளாதார ஸ்திரத்தன்மை, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது வணங்கலாம். அவங்களுடைய காயத்ரி மந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது திதி என்ன கேட்டால் திருதியை திதி. இந்த திதிக்கு வந்து ஸ்ரீ பகமாலினி நித்யா தேவி. பொதுவாக ஞானம் அறிவை கொடுக்கக்கூடியவங்க. இவங்க ஸ்ரீசக்கரத்தோட மையப்பகுதியில் இருக்காங்க. இவங்களை விசேஷமாக ஸ்ரீசக்கர பூஜை செஞ்சு வழிபடலாம். அடுத்து 3வது திருதியை திதி. இது ஸ்ரீ நித்யக்லினா நித்யா தேவி. இவங்க வந்து ரொம்ப கருணையானவங்க. இவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு கருணை எண்ணங்களை கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கருவில் உள்ள சிசுவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் சுகப்பிரசவம் நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வணங்கலாம். இவங்களுடைய காயத்ரி தேவி இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. நான் இங்கே வணங்கலான்னு சொல்கிற பலன்கள் எல்லாமே திதி சூன்யத்தை தவிர மற்றதுக்கான விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்த 4வது திதி வந்து சதுர்த்தி திதி. இது வந்து ஸ்ரீ பேருண்டா நித்யா தேவி. இவங்க பொதுவாக தீய சக்தியில் அழித்து நம்ம பழைய எதிரிகிட்டேருந்து காப்பாற்றுறவங்க. இவங்க புலி மேலே அமர்ந்திருப்பாங்க. இந்த தேவியை வந்து நீங்கள் வழிபடுறதுக்கு தியானம் பண்ணலாம். அடுத்ததாக பஞ்சமி திதிக்கான திதி நித்யாதேவி ஸ்ரீ வக்னிவாசினி நித்யாதேவி. இவங்க வந்து அக்னியோட அம்சம். பெரும்பாலும் பக்தர்களுக்கு என்ன மாதிரி துயரம் வந்தாலும் இல்லை தடைகள் இருந்தாலும் அதை வந்து நீக்கக்கூடியவங்க. இவங்களை வழிபட ஹோமங்கள் செய்கிறது நல்லது. அடுத்து சஷ்டி திதி ஸ்ரீ மகா வஜ்ரேஸ்வரி நித்யாதேவி. இவங்க வஜ்ரம் மாதிரி உறுதியாக இருக்கக்கூடியவங்க. எந்த மாதிரி துன்பங்கள் வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறவங்க. இவங்களுக்கான காயத்ரி மந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சப்தமி திதி. சப்தமி திதியில் வந்து ஸ்ரீ சிவதூதி நித்யா தேவி. இவங்க வந்து சிவபெருமானையே தூத அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க. எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றக்கூடியவங்க. அநீதியாக இதை அழித்து நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. இவங்களோட காயத்ரி மந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அஷ்டமி திதி. அஷ்டமி திதிக்கு வந்து ஸ்ரீ வரிதா நித்யா தேவி. இவங்க வந்து பக்தர்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே காட்சி கொடுத்து அவங்க எடுத்த காரியத்தை விரைஞ்சு நடத்துறதுக்கு அருள் புரிகிறவங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டால் இவங்க எப்பயும் பச்சை ஆடைகளை உடுத்தக்கூடியவங்க, பச்சை இலைதலைங்களை. அதனால் இவங்களுக்கு பச்சை நிற வஸ்திரங்களை விரும்பி அனுபவிப்பாங்க. அதை சாத்தி கூட வழிபடலாம். அடுத்தது வந்து நவமி திதிக்கான நித்யாதேவி யாருன்னா ஸ்ரீ குலசுந்தரி நித்யாதேவி. சர்வ ஞானம், அனைத்து வகை செல்வங்களையும் அருளக்கூடியவங்க. இவங்களுக்கான காயத்ரி மந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தசமி திதிக்கான நித்யாதேவி ஸ்ரீ நித்யாதேவி. இவங்க எப்பயும் நிலையானவங்க, நிலையான செல்வம், நிலையான வெற்றி அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களை வழிபடுறதுக்கு தாமரை மலர் கொண்டு பூஜிக்கிறதோ இல்லை மாதுளம்பழம் வச்சோ வழிபடலாம்.
ஏகாதசி திதிக்கு வந்து ஸ்ரீ நீல பதாகா நித்யா தேவி. இவங்க வந்து தீயவர்களை அழித்து நல்லவங்களை காக்கக்கூடியவங்க, எடுத்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கக்கூடியவங்க. இந்த பரீட்சையெல்லாம் முதன்மையாக வர்றதுக்கு இவங்களை வந்து வழிபடலாம். இவங்களுடைய காயத்ரி மந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து துவாதசி திதி ஸ்ரீ விஜயா நித்யா தேவி அப்படின்னா இவங்க வந்து நார்மலாக எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றியை கொடுக்குறவங்க. அது போராக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, கலைகளாக இருந்தாலும் சரி, அதில் தேர்ச்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடியவங்க. அவங்களுடைய காயத்ரி மந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து திரையோதசி திதி ஸ்ரீ சர்வமங்கல நித்யா தேவி. இவங்க வந்து எல்லா வளங்களையும் சுபங்களையும் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து மஞ்சள் நிற மலர்கள் வஸ்திரங்கள் சாத்தி வழிபடலாம். இங்கே அடுத்ததாக இருக்கிறது வந்து சதுர்த்தசி திதி. இது வந்து ஸ்ரீஜுவாலா மாலினி நித்யாதேவி. இவங்க வந்து நெருப்பு சுடர் போல் இருப்பாங்க. இது வந்து ஒரு நாகதேவி. அவங்களுக்கு வந்து மென்மேலும் செல்வத்தை கொடுக்குறவங்க, எதிரிகளை அழித்து துக்கங்கள் எல்லாம் ஒழித்து. இவங்களை கும்பிடுறதுக்கு சிவபெருமானையும் நாகதெய்வத்தையும் வழிபடுறது சிறப்பாக இருக்கும். கடைசியாக இந்த திதி சூன்யத்தில் இல்லாத பௌர்ணமி அண்ட் அமாவாசை திதிக்கும் ஒரு நித்யாதேவி இருக்காங்க. அவங்க வந்து ஸ்ரீ சித்தரூபா அல்லது ஸ்ரீ சித்ரா நித்யாதேவின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு அழகானவங்க. பௌர்ணமியில் திரிபுர சுந்தரியாகவும் அமாவாசையில் காளியாகவும் இருக்க தெரியக்கூடியவங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், பெயர், புகழ், நம்மளுக்கான படைப்பாற்றல், நம்மளுக்கான சிந்தனை திறன், பயம் போக்கி துயரங்களை நீக்கி செல்வத்தை குவிக்கக்கூடிய வளத்தை கொடுக்கக்கூடியவங்க. இவங்களை கும்பிடும்போது திரிபுர சுந்தரிய பௌர்ணமியில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியும், அமாவாசையில் காளியை வந்து வழிபடும்போது அந்த காளி உபாசனை செஞ்சு வழிபடுறது நல்ல வளத்தை தருவாங்க. இதோட இந்த வார வகுப்பு ஜோதிட வகுப்பு நிறைவேறுது. அப்போ எப்போ சார் நம்ம லக்னம் நின்ற பலன், லக்னாதிபதி நின்ற பலன்னா அடுத்த வகுப்பில் நம்ம அநேகமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த முக்கியமான காரணங்கள், எந்த பலம் இழக்கிறதுக்கு, வலிமையை கூட்டுறதுக்கு இல்லை குறைக்கிறதுக்கான காரணிகள் தெரியாமல் நம்ம படித்தோம்னா அது புரியாது. அது வரும்பொழுது சொல்லுவோம், இன்னும் ஒரு சில காரணிகள் இருக்குது. அது முடித்ததுக்கப்புறம் நம்ம லக்னமும் லக்னாதிபதியும் ஒருவேளை எந்த ராசினா என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க அப்படின்ற பலாபலனையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.